திருவெம்பாவையின் 13வது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங்குறுகினத்தால் என்று தொடங்கும் இந்த பாசுரமானது பல அர்த்தங்களை நமக்கு தரக்கூடியது. மேலோட்டமாக இந்த கருத்துக்களை நாம் காண்பதை விட அதன் உள்ளே அடங்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். பைங்குவளை கார்மலரால் என்று நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த கோலை மலர்கள் கார்மேகம் போன்ற கருமையான நிறமிக்க மலர்கள் அம்பாளை ஒப்பிட்டும், செங்கமலப் பைம்போதால் என்பது செந்நிறமாக ஒளிவிடவாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட இவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு புறம் சிந்திக்காமல் தனித்தனியாக சிந்திப்பதாகவும் சிலேடை நயத்துடனும் அமைந்த பாடலாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. பைங்குவளை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் என்று தொடங்குகிறது. இந்த அங்கம் குறுகினத்தால் என்பது அங்கு அம் என்று பிரித்து பார்க்கும்போது இந்த குறுகினங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பறவைகள் கூடி இருக்கக்கூடிய இடம் என்கின்ற ஒரு பொருளிலும், அதே சமயத்தில் பின்னும் அறவத்தால் என்று கூறப்படுவது பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய பாம்பினை தன்னுடைய உடம்பில் தரித்த சிவபெருமானையும் குறிப்பிடுகின்றது. அப்படிப்பட்ட சிவபெருமான் நம் எல்லோருக்கும் அருள்வதற்காக இருக்கின்றார். இங்கு இருக்கக்கூடிய அம்பாளை கோலை மலருக்கு இணையாகவும் செங்கமல மலருக்கு இணையாக சிவபெருமானையும் குறிப்பிட்டு இந்த பாடல் அமைகிறது. தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால், அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்தில் தங்கள் மலம் கழுவுவார் என்பது அவர்கள் குளித்து தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நீராடுவதை குறிக்கிறது. அப்படி தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால், அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லோரும் வந்து இந்த தடாகையை வந்து சேர்கின்றனர் என்று ஒரு பொருள். அந்த தங்கள் மலங்கழுவார் என்று சொல்லப்படுவது பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே சிவபெருமான் மும்மலங்களை போக்கக்கூடியவன். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த 3 மலங்களை போக்கக்கூடியவன் என்கின்ற வகையில் சிவபெருமான் மும்மலங்களை போக்குகின்றவன் என்று நாம் அறிவோம். அப்படி தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் என்பது இந்த மும்மலங்களை சிவபெருமான் நம்மிடத்திலிருந்து அழிப்பான். எப்படி நாம் புராண காலத்தில் பார்க்கும்போது ஆணவத்தினால் சூரபத்மனும் அவனுடைய தம்பியுமான தாரகன் மற்றொரு வகையில் அழிந்தான் என்பதும் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்பதினால் என்பதை அறிகிறோம். அப்படி ஒருபுறம் இந்த 3 மலங்களையும் சிவபெருமான் நம்மை விட்டு அகற்றக்கூடியவன் என்கின்ற பொருளும் இங்கே அமைகிறது. தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் அம்பாளையை இங்கே வர்ணிக்கின்றனர். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, இவர்கள் இருவரும் இணைந்து இருப்பது போல் நமக்கு அர்த்தநாரீஸ்வர பாவமாய் தெரிவது போலவும், அதே சமயத்தில் பொங்கு மடிவிற்பாய்ந்து புகப்பாய்ந்து பாய்ந்து என்று குறிப்பிடுகின்றனர். அப்படி இவர்கள் இருவரையும் தனித்தனியாக சிந்தித்து அந்த பொங்குகின்ற நீரானது மடிவில் பாய்ந்து பாய்ந்து புகுந்து பாய்ந்து என்று குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர். எப்படி அந்த நீரானது அந்த மடுவை நோக்கி பாய்கிறதோ அப்படி மெய்யடியார்கள் சிவபெருமானை நோக்கி அவர்கள் பக்தி பூர்வமாக செல்கின்றனர் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே நிலவுகிறது. அப்படி பாயும்போது தம் சங்கன் சிலம்பு கலந்தார்ப்ப, பெண்களெல்லாம் நீராடி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வளையல் ஓசையானது கேட்கிறது. அதே சமயத்தில் சங்கம் சிலம்ப என்று கூறுவது வளையல் அழகையும் அந்த ஓசை நயத்தையும் குறிப்பிடுகிறது. சிலம்புகள் கலந்தார்ப்ப என்பது காட்சிலம்பின் ஒளியும் ஒரு புறம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் பொங்கு மடிவில் நீரானது பாய்ந்து நேராக வருகிறது. அப்படிப்பட்ட இந்த அருமையான தடாகத்தில் தாமரை மலர்களும்
குவளை மலர்களையும் ஒப்பிட்டு சுவாமியையும் அம்பாளையும் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. நம் சங்கம் சிலம்ப சிலம்புகள் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புடல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய் என்று இந்த வரிகள் நமக்கு விளக்குகின்றன. அப்படி இருக்கக்கூடிய இந்த கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க என்று குறிப்பிடுவது, கொங்கை என்று நாம் கூறுவது கொள்கைகளை உடைய இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய சிவபெருமான் என்கின்ற பொருளில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த இடத்தில் நாம் எல்லோரும் குடைந்து நீராட சிவபெருமானை நோக்கி நாம் எல்லோரும் சிந்திக்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க, இந்த நீராடும் போது அந்த புனலானது மேல் நோக்கி எழும்புகிறது. அதையே குடையும் புனல் பொங்க என்று கூறி பங்கைய என்று குறிப்பிடப்படுவது தாமரை மலருக்கு நிகரான முதல் வரியில் செங்கமலம் என்று குறிப்பிட்டதும் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட பங்கைய மலர்கள் நிறைந்த இந்த தடாகத்தில் நாம் சிவபெருமானை நோக்கி தனியாக அம்பாள் தனியாகவும் சுவாமி தனியாகவும் நினைத்து அர்த்தநாரீஸ்வர பாவமாய் ஒன்றாயும் சேர்ந்து நாம் சிந்திப்போம் என்று மாணிக்கவாசகர் சூட்சம பொருளாக இந்த பாடலில் விளக்கம் தந்துள்ளார். எங்கள் பிராட்டியும் எங்கோணும் போன்று செய்த என்று ஒவ்வொரு வரிக்கும் அங்கே சுவாமியை தனியாகவும் அம்பாளை தனியாகவும் ஒப்பிட்டு மாணிக்கவாசகர் குறிப்பிடுகின்றார். அதில் இரண்டு பொருளாக குறுகினத்தால், அங்கம் குறுகினத்தால் என்பது குறுகினம் என்று சொல்லக்கூடிய பறவைகளையும், அதே சமயத்தில் முன்னும் பின்னுமாக அரவணைத்து இருக்கக்கூடிய அரவம் என்று பாம்பினை தரித்திருக்கக்கூடிய சிவபெருமானையும் ஒப்பிட்டு இந்த பாடலானது சிலேடை வடிவில் இரண்டு பொருள்களை சேர்ந்த வண்ணம் அமைந்துள்ளது. அங்கம் குறுகினத்தால் என்பதற்கு அம்பாள் தன் இடக்கரத்தில் தரித்திருக்கக்கூடிய குவளைய மலரையும் அந்த அழகையும், அந்த குறுகு என்று சொல்லக்கூடியது அந்த கருப்பு நிற மலரையும் குறிப்பிடுவதாக மற்றொரு பொருள் விளங்குகிறது. அதேபோல் அங்கும் இங்குமாய் மெய் அடியார்கள் சிவபெருமானையும் அம்பாளையும் நோக்கி துதி பாடுவது போல அங்கம் குறுகினத்தால் என்பது மெய்யடியார்கள் செல்வதை குறிப்பிடுவதாகவும் அமைந்துள்ளது. அப்படி இரு பொருள்களை இங்கே சிலேடை வடிவில் மாணிக்கவாசர் மிக அழகாக ஒரு பாடலில் வைத்துள்ளார் என்றால் அது பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்கின்ற இந்த பாசுரமே ஆகும். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால், பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மனம் கழுவுவார், தங்கள் மனம் கழுவுவார் மலர் சார்ந்தலினார் எங்கள் பிராட்டியோ எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையோ புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க குடையோ புனல் பொங்க பங்கைய